செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்னும் வள்ளுவரின் சொல்லுக்கிணங்க செல்வம் நம்மக்கிட்ட என்ன தான் எவ்வளோ தான் செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லினா நம்மளுடைய செவிச்செல்வம்னு சொல்லுவாங்க. செவிச்செல்வம் மீன்ஸ் என்ன அப்படின்னா கல்வி செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்வி வந்து நிறைய நிறுவனங்கள் நம்மளுடைய சேலம் மறை மாவட்டத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொங்கு நாடுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த மகளிர் தினம் அதுமா நம்ம கூட நிறைய இளம் மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இந்த நம்மளுடைய கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவிகள் என்ன மாதிரி அவங்களுடைய தனித்திறமைகள்லாம் எப்படி சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்னென்ன திறமையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்மளுடைய சேலம் மக்களுக்கு அனைவருக்குமே சொல்ல போகிறாங்க. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, ஓகே, சொல்லுங்கள் உங்கள் பேர்? பவித்ரா சார். பவித்ரா, என்ன பண்ணுறீங்க? பிகாம் சிஏ ஃபைனல் இயர் சார். பிகாம் சிஏ ஃபைனல் இயர். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? பேங்க் மேனேஜருக்காக. பேங்க் மேனேஜர் சார். பேங்க் மேனேஜர் சார். பேங்க் மேனேஜர் சார்னு ஒரு வேலை இருக்குது, இல்லை பேங்க் மேனேஜரா? மேனேஜர் சார். I am speaking, no cross speaking. Sit down please. சாரி சார். பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். சரி, உங்களுக்கு லைஃப்பில் வந்து பேங்க் மேனேஜர் ஆகணும் ஆசை. சரி, உங்களுடைய இந்த காலேஜை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணுன்னா, ஒரு வரியில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா என்ஜாய்மெண்ட்டான காலேஜ் சார். நல்லா ஜாலியாக இருக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள்? நர்மதா சார். நர்மதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செகண்ட் சிஎஸ் சார். செகண்ட் சிஎஸ். உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? ஐடி ஜாப் சார். ஐடி ஜாப். ஏன் ஐடி ஜாப்? அதில் கொஞ்சம் சேலரி கிடைக்கும் சார். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஓ, ஐடி ஜாப்பில் சேலரி அதிகம் கிடைக்கும், மற்ற எந்த ஜாப்லையும் சேலரி கிடைக்காதா? தெரிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓ, தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே, குட், சூப்பர். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, சொல்லுங்கள் உங்கள் பேர்? சி காயத்ரி. சி காயத்ரி, என்ன பண்ணுறீங்க? சிஎஸ் தேர்ட் சிஎஸ். தேர்ட் சிஎஸ். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? கேம் டெவலப் பண்ணும். கேம் டெவலப் பண்ணிட்டோம். ஐடி கம்பெனி. ஏன் ஐடி கம்பெனி? ஏன்னா ஐடி கம்பெனியில் தான் கொஞ்சம் சேலரி அதிகமாக தருவாங்க. ஏன்னா ஐடி கம்பெனியில் தான் சேலரி நல்லா அதிகமாக தருவாங்க. I am very happy. Start music. ஏன்னா ஐடி கம்பெனி தான் சேலரி அதிகமாக தருவாங்க. வேறு எந்த கம்பெனியும் சேலரி அதிகம் தர மாட்டாங்களா? தரமாட்டாங்க. ஓ, தரமாட்டாங்க. சரி, ஓகே, உங்கள் காலேஜை பற்றி ஒரு லைனில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல காலேஜ். அதுவும் இப்படி தான் சொல்லுவியா? நல்ல காலேஜ். ஓ, இதுதான் அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த வெக்கம் மானம் நடம் அதுவா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள்? ஆர் ஹேம்லதா சார். யார்? ஆர் ஹேம்லதா சார். ஆரா? ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? அப்ப நாங்க என்ன யாரு? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? மாப்ள மாப்பு பட்டுடா ஆப்பு. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? பேங்க் மேனேஜர். என்னப்பா இந்த காலேஜில் எல்லாருமே பேங்க் மேனேஜருங்க? ஏன் சார்? பிகாஸ் நாங்களாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, பிகாஸ் நாங்கள்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, ரைமிங்கே சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த காலேஜில் வந்துட்டு ஒரு லைனில் சொல்லணும்னா உங்கள் காலேஜை பற்றி என்ன சொல்லுவீங்க? நல்ல எஜுகேஷன் சார். நல்லா ஜாலியாகவும் இருக்கும். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்? ஆர் நந்தினி சார். ஆர் நந்தினி. ஆர்? ஆமாம் சார். எஸ் சார். எஸ்ஆர். ஓகே சார். சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசை சார். கவர்மெண்ட் ஜாப். ஏன்? போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல. அதுதான் சார் பெர்மனண்ட். அதுவும் இல்லாமல் நமக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். எப்பவும் விட்டுருவாங்க, நம்ம லீவ் ஆகி போயிடணும் அப்படின்ற எந்த பயமும் இருக்காது. இருக்கலாம், போகலாம், ஜாலியாக இருக்கலாம், வந்துடலாம், அவ்வளோதான். கேட்டுக்கிட்டீங்களாப்பா? கவர்மெண்ட் ஜாப்னா பிரச்சனை இல்லைப்பா, நாம் பாட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம் வரலாம், ஜாலியாக இருக்கலாம். மற்ற ஜாப்னா எப்படா அனுப்பிச்சுடுவோம், எப்படா அனுப்ப மாட்டான் அப்படிங்கிறது தெரியாது. ஆமாம் சார். ஸோ பரவாயில்லையே, ரொம்ப அழகாக சொல்லுங்கள். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? உங்கள் பேர்? பி புனிதா. என்னது? பி புனிதா. பி புனிதா. என்ன பண்ணுறீங்க? என்னப்பா பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறேன்னு மறந்து போச்சா? தமிழ். ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ். ஓ, ஃபஸ்ட்டு பிஏ தமிழ். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? போலீஸ் ஆகணும். ஏன்? அது என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்?
இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? சின்ன வயசுலேருந்தே ட்ரீம். ஏன்னு கேட்டால் திடீர்னு கேட்டால் என்ன சொல்லிட்டோம்? சும்மா எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நானும் சொல்கிறேன். சும்மா அது சின்ன வயசுலேருந்து ட்ரீம். எதனால் அந்த ஆசை வந்துச்சு? போலீஸ்னா பார்த்தா எல்லாத்திட்டும் போய் பேசுங்க சார் போலீஸ்கிட்ட. அதுலேருந்து போலீஸ்ன்னு பார்த்தா எல்லா போலீஸ்கிட்டையும் நாங்கள் போய் பேசுவோம் சார். அதனால் எனக்கு வந்து ஆசை. எங்கள் வீட்டு பக்கத்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்க சார். அங்கே எங்க அப்பா வந்து மகனே ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. சரி ஓகே, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். சண்முக பிரியா சார். சண்முக பிரியா சார். என்ன பண்ணுறீங்க? சார் தேர்ட் பிகாம் சிஏ. தேர்ட் பிகாம் சிஏ. சரி, உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? சார் ஐடி எம்ப்ளாய் ஆகணும்னா சார். ஐடி ஏவா சார் சார் சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? அப்போதான் சார் சேலரி நல்லாவே கிடைக்கும். என்னப்பா ஐடியில் போனால் உண்மையுமே சேலரி அதிகமாக கொடுக்க, வேறு எங்கேயுமே சேலரி கிடைக்காதா என்ன? இல்லை சார், ஒரு லைஃப் வரைக்கும் அதில் நல்லாவே ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா நாமளே ஒரு என்டர்பிரனர் ஆகலாம்ல சார். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குறிப்பிட்ட லைஃப் வரையும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட்டெல்லாம் சேலரிலாம் வாங்கி முடிச்சுன்னு அப்புறம் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை அந்த மாதிரி வச்சு செட்டில் ஆயிடலான்னு. சார் அதுதான் சார். பரவாயில்லையே, நல்ல ஐடியா. பரவாயில்ல, நம்மளுடைய கொங்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கிறாங்க. சரி, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். எஸ் சஷ்மிதா. சஸ்மிதா. என்ன பண்ணுறீங்க? காலேஜ் படிக்கிறேன் சார். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். அப்புறம் நான் மட்டும் என்னப்பா ஸ்கூல் படிக்கிறேன், நான் சொல்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் சார். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் சிஏ. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் சிஏ. உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? டீச்சர் ஆகணும்னா சார். என்ன டீச்சர்? ஸ்கூல். ஸ்கூல் டீச்சர். பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? காமர்ஸ் டீச்சர் ஆகணும்னா சார். ஓ, ஸ்கூலில் போய் காமர்ஸ் டீச்சர் ஆகுவீங்களா? சரி ஓகே. எதனால் இந்த ஆசை? எதனால் ஆசைனா +2லாம் காமர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால். ஓ, +2 படிக்கும்போது காமர்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால டீச்சர் ஆகணும்னு ஆசை. சரி, உங்களுடைய காலேஜை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல காலேஜு, கோச்சிங் சூப்பராக இருக்குது. அது ஏன் பாப்பா அப்படி சொல்கிறேன் நல்ல காலேஜ் அப்படின்னு? ஒரே ஒரு லைனில் நல்லா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி எப்படி சார்? சார் என்ன சார் எப்போ உங்கள் காலேஜை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? மாசான காலேஜ் சார். மாசான காலேஜ். சரி ஓகே, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சொல்லுங்கள், உங்கள் பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா. என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் பிகாம். ஃபஸ்ட்டு பிகாம். காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? தோசை. தோசை எத்தனை? 2 போதுமா? சார். என்ன வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டீங்களா? என்ன அது கூட? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஆடிட்டர். ஆடிட்டர். எப்படி ஆடிக்கிட்டே ஆடிட்டரா இல்லை எப்படி? உக்காந்துக்கிட்டேவான். சரி, உங்கள் காலேஜை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சார் சீப் அண்ட் பெஸ்ட்டு சார். உள்ள இருக்கன வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கன உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை. அதுக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. பற்றி ஒரு லைனில் சொல்லுமானா சீப் அண்ட் பெஸ்ட்டு சார். இது வந்து தப்பாக எடுத்துக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. கம்மியான கட்டணம் நிறைவான கல்வி அப்படிங்கிறதான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சொல்லுங்கள், உங்கள் பேர்? எம் கீர்த்திகா. யார் கீர்த்தி? எம் கீர்த்திகா. எம் கீர்த்திகா. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் செகண்ட் சிஎஸ். செகண்ட் சிஎஸ். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? சார் ஐடிஐ எம்ப்ளாயி ஆகணும். ஐடிஐ எம்ப்ளாய். ஐடிஐ எம்ப்ளாய். ஏன் ஐடிஐ எம்ப்ளாய்? சார் அது நான் குரூப் எடுத்ததுலேருந்தே எனக்கு கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் அந்த குரூப்பில் படித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும் அதனால்? இல்லைங்க சார், எக்ஸ்ட்ரா அதுலேருந்தே நம்ம இல்லைங்க சார், எக்ஸ்ட்ரா நாலேஜ் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ, எக்ஸ்ட்ரா நாலேஜ் டெவலப் பண்ணலாம், அதுக்காக வந்து ஐடி ஃபீல்டு. ஓகே சரி ஓகே, சொல்லுங்கள், உங்கள் பேர்? கே தனலட்சுமி சார். என்னது? கே தனலட்சுமி. கே தனலட்சுமி. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? ஐடி கம்பெனிக்கு போகணும் சார். என்னப்பா எல்லாருமே ஐடி கம்பெனி ஐடி மற்றவங்களெல்லாம் யார் தான் பண்ணுவீங்க? உருட்டு நீ உருட்டு. பிரதீப்பை மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். உருட்டு உருட்டு உருட்டு. புரியல. இல்லை, எல்லாருமே ஐடி கம்பெனினா அப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் யார் பண்ணுவாங்க? நாங்கள் எடுத்த கோர்ஸுக்கு இந்த ஒர்க் தான். ஓ, நாங்கள் எடுத்த கோர்ஸுக்கு ஐடி தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறியா? சரி சரி, இன்றைக்கி மகளிர் தினம்ல இந்த பெண்களை பற்றி எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பெண்கள் தான் சார் நாட்டின் கண்கள். சிரிப்பை பற்றியா? பெண்களை பற்றி என்ன சொல்லணும்? பெண்கள் தான் சார் நாட்டின் கண்கள். உங்கள் பேர்? கே லத்திகா சார். கே லத்திகா. மைக்க முழுங்கிறாரு. கே லத்திகா. சரி ஓகே, உனக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்?
ஐடி போகணும்னா சார். ஐடி போகணும். ஏன் ஐடி போகணும்? நான் எடுத்த குரூப்புக்கு அதுதான் சார். நான் எடுத்த குரூப்புக்கு அதான் சார் போக முடியும், வேறு என்ன கம்பெனிக்கு நான் போக முடியும் அப்படிங்கிறியா? சரி, உனக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னா சார். ஐபிஎஸ் ஏன்? ஏன்னா சோசியல் சர்வீஸ். ஓ, ஐபிஎஸ் பண்ணால் ஐபிஎஸ் ஆனாவே சோசியல் பண்ணுவாங்களா என்ன? ஆமாம் சார், பண்ணலாம் சார். ஆமாம் சார், பண்ணலாம் சார். எதனால் அந்த ஆசை வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி சொன்னாங்க. ஓ, எங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க சார் அப்படிங்கிறியா? இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். சொல்லுங்கள், உங்கள் பேர்? வி லக்ஷ்மி சார். வி லக்ஷ்மி. வி லட்சுமி. என்ன பண்ணுறீங்க? சார் செகண்ட் பிசிஏ. செகண்ட் பிசிஏ. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? சோசியல் சர்வீஸ் பண்ணணும் சார். சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ். எங்கே போய் சோசியல் சர்வீஸ் பண்ணுவீங்க? சார் எங்கே போனாலும் ஹெல்ப் பண்ணணும் அந்தமாரி ஒரு தாட். எங்கே போனாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி. இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டு. சார் எம் சுமித்ரா. ஓகே, எம் சுமித்ரா. ஓகே, என்ன பண்ணுறீங்க? தேர்ட் ஃபிசிக்ஸ் சார். தேர்ட் ஃபிசிக்ஸ். உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? சார் கவர்மெண்ட் ஜாப். சார் கவர்மெண்ட் ஜாப். சார் கவர்மெண்ட் ஜாப்னு ஒரு ஜாப் இருக்கா என்ன? கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் சார். கவர்மெண்ட் ஜாப் போகணும். சரி, ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். சரண்யா. சரண்யா. என்ன பண்ணுறீங்க? தேர்ட் பிசிஏ. தேர்ட் பிசிஏ. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஐடி ஃபீல்டு போகணும் சார். ஐடி ஃபீல்டு. ஏன் ஐடி ஃபீல்டு போகணும்? பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா நல்ல சேலரி, நல்லா செட்டில் ஆகும். ஓ, ஏன்னா நல்லா சேலரி அதனால் செட்டில் ஆகலாம். சரி, ஓகே. அதை தாண்டி இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஐடி ஃபீல்டு கிடைக்கலனா வேறு எதுக்கு போவீங்க? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவேன் சார். ஓ, கவர்மெண்ட் ஜாப். ரெண்டுமே அப்படி தான். சரி, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெண்ணிலா சார். வெண்ணிலா. வெண்ணிலா. என்ன பண்ணுறீங்க? பிஏ தமிழ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். பிஏ தமிழ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? சார் என்னுடைய ட்ரீம் பைக் எடுக்கணும். ட்ரீம் பைக் எடுக்கணும். பைக் எடுக்கணுமா? பைக் எடுத்து வச்சுட்டா போதுமா? சார் நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போய் ஓன் சேலரியில் என்னுடைய பைக் எடுக்கணும். ஓ, நல்ல வேலைக்கு போகணும். படித்தவங்களாம் நல்ல வேலைக்கு போவோம். வேறு எந்த வேலைக்கு போவாங்க? சரி, நல்ல வேலைக்கு போகணும், ஒரு பைக் எடுக்கணும். அப்படி தான் உன்னோட எய்ம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? கிருத்திகா சார். கிருத்திகா. கிருத்திகா. என்ன பண்ணுறீங்க? சார் தேர்ட் பிகாம். தேர்ட் பிகாம். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? சார் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை சார். என்ன பிஸ்னஸ்? சார் இப்போ தான் சார் பார்த்துட்ருக்கேன். ஆனால் பிஸ்னஸ் பண்ண சார். நாங்கள் இப்போ தான் சார் பிஸ்னஸ், ஒவ்வொரு பிஸ்னஸாக அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒன்று கெட்சனா அதை பண்ணிடுவீங்க, அப்படி தானே? சார். சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் சந்தியா சார். யார் சந்தியா? என் சந்தியா சார். என் சந்தியா. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பிகாம் சிஏ சார். சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஆடிட்டர். ஆடிட்டர். ஏன் ஆடிட்டர் ஆகணும்? அக்கௌண்ட்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால். ஓ, அக்கௌண்ட்ஸ் படிக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி மகளிர் தினம் தானே? பெண்களை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன ஒரு லைனில் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இல்லைன்னா யாருமே இல்லை சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். தனலட்சுமி சார். தனலட்சுமி. என்ன பண்ணுறீங்க தனலட்சுமி? தேர்ட் பிசிஏ சார். தேர்ட் பிசிஏ. சரி, உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஐடி ஃபீல்டு போகணும். ஐடி ஃபீல்டு. அதே பாப்பா சோகமாக சொல்கிறேன். காலைல சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டு சார். என்ன சாப்பிட்ட? பருப்பு குழம்பு. சரி, ஓகே. இன்றைக்கி மகளிர் தினம் தானே? இந்த பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு லைனில் என்ன சொல்லுவீங்க? பெண்கள்னாவே வேறு லெவல் சார். உங்கள் பேர்? எஸ் அபிராமி சார். எஸ் அபிராமி. என்னப்பா அடிக்கிற மாதிரி பேசுகிறேன். எஸ் அபிராமி அப்படிங்கிறேன். சரி, நீ என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் சிஏ சார். பிகாம் சிஏ. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? மெர்ச்சன்ட் சார். ஏன் அதனால் எதனால்? சார் அதில் நாங்களே எம்ப்ளாயி, நாமே ஓனர். யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாமே நானே A to Z அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே. இன்றைக்கி பெண்கள் தினம் அப்படிங்கிறதுனால பெண்களை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உமன்ஸ் இல்லைன்னா இந்த வேர்ல்டே இல்லை சார். வெரி குட், சூப்பர். ஓகே, சொல்லுங்கள், உங்கள் பேர்? தீபிகாங்க சார். தீபிகா. என்ன பண்ணுறீங்க? செகண்ட் பிசிஏங்க சார். செகண்ட் பிசிஏ. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? சோசியல் சர்வீஸ் பண்ணணும். சோசியல் சர்வீஸ். எங்கே பண்ணணும்? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிங்க சார். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கும் அதிலே ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க சார். ஓ, அதனால் வெரி குட். சரி, இன்றைக்கி மகளிர் தினம் தானே? மகளிரை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலேயும் கேர்ள்ஸ் சார் முன்னாடி இருக்காங்க. அவங்க எல்லாம் அதனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்லைங்க சார். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவு கேர்ள்ஸ் தான் சார் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறதுலாம் சும்மா அந்த பொண்ணுக்கு தெரியல, அதனால தானே. ஓகே, வெரி குட். அடுத்தது சொல்லுங்கள், உங்கள் பேர்? எம் சௌமியா சார். எம் சௌமியா. என்ன பண்ணுறீங்க? செகண்ட் பிஏ தமிழ். ஏன் பிஏ தமிழ் எடுத்தீங்க? தமிழ் பிடிக்கும் சார், அதனால். ஓ, தமிழ் பிடிக்கும், அதனால் எடுத்தீங்க. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர். ஏன் டீச்சர்? என்னையா லூசு மாதிரி கேள்வி கேட்குறதா? தமிழ் பிடிக்குங்கிறேன், அப்புறம் தமிழ் டீச்சர் ஆகாமல் இங்கிலீஷ் டீச்சர் ஆகும் அப்படிங்கிறியா? இல்லை சார், தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர் தான் ஏன் ஆகுவேன்னு கேட்டேன். டீச்சர்
தமிழ் பிடிக்கும் சார். என்ன யாப்பா குழப்புற அப்படி சொல்கிற? சரி ஓகே, இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறனால பெண்களை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பெண்கள் தான் சார் எல்லாமே. அதனால் அதான் சார், பெண்கள் தான் சார் எல்லாமே. ஓ தாம்பா, பெண்கள் தாம்பா எல்லாமே. பெண்கள் இல்லை அப்படின்னா யாருமே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்தது சொல்லுங்கள் உங்கள் பேர். அழகு வேணி. அழகு வேணி. அழகு வேணி. யார் வச்சா அழகு வேணின்னு? அப்பா வச்சாங்க. அப்பா வச்சாங்களா? அப்பா வச்சாரா? ஆமாம் சார். அப்பா வச்சாரு. சரி ஓகே. உனக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை சார். ஐடி ஃபீல்ட். ஏன் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்? இல்லை, 12th இருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஐடி ஃபீல்டில் தான் இருக்கணும்னு ஆசை. ஐடி ஃபீல்டில் தான் இருக்கணும்னு ஆசை. சரி ஓகே. சரி, உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? ஐடி ஃபீல்டில். சரி, இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறனால மகளிரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ பெண்கள் தான் இருக்காங்க. பெண்களால் முடியாதுன்னு எதுவும் இல்லை சார். ஓகே, வெரி குட், சூப்பர். ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பெண்கள் இருக்காங்க. பெண்களால் முடியாததுங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர். எஸ் கோகிலப்பிரியா சார். எஸ் கோகிலப்பிரியா. எஸ் கோகிலப்பிரியா. சரி, உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னா சார்? கவர்மெண்ட் ஜாப் சார். பர்மனெண்ட்டாக அதுதான் இருக்கும் சார். அப்புறமேட்டு ரிட்டையர் ஆனாலும் சம்பளம் வரும் சார். கவர்மெண்ட் ஜாப் தான் சார். ஏன்னா ரிட்டையர்ட் ஆனாலும் அப்படியே உட்காந்துட்டே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம்ல சார், அதனால். சரி ஓகே, இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறனால மகளிரை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இல்லாமல் உலகமே இல்லை சார். இல்லை அதெல்லாம் ஓகே, பெண்கள் இல்லை அப்படின்னாவே உடனே உலகம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். பெண்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? இப்போ அதாவது உன்னோட ஏஜ், இப்போ காலேஜுக்கு போகிற அந்த கல்லூரிக்கு போகிற அந்த மாணவிகளுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லுவேன்? சீத்துலேயும் தயங்கி நிற்காம எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்கிறது, எல்லா இதுலேயும் கலந்துக்கணும் சார் பெண்கள். ஸோ நம்மளுடைய பொண்ணு சொன்ன மாதிரி தான், எந்த விஷயத்துலையுமே தனியாக ஒதுங்கி நிற்காமல் போல்டாக எல்லாத்துலேயுமே நிற்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய சவாலை ஏற்றுக்கிட்டு நமக்குள்ள இன்னொரு மாணவி இருக்காங்க. இப்போ அவங்க தான் ரெடியாக பேச போகிறாங்க. ரெடியா? இங்கே இப்போ ரெடியான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே வாழ இடத்துல லபக்குன்னு வாயில் போட்டு நான் ரெடி அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ரெடியா போலாமா? சரி ஓகே, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? நீ மைக்கு கடிச்சிருவியா? இல்லை, கொஞ்சம் அப்படியே ஆடியன்ஸ் பாரு பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? சரி, இ இ ஓ என்ன ஊன்னா அப்படிங்கிற சொல்றியா மாமா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஐயோ, தங்க பூங்கு நாடாத. ஏமா சரி, ஏபிசிடி சொல்லலாமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னம்மா ஏபிசிடி சொல்லலாமா அப்படிங்கிற? ஏபிசிடி சொல்லலாமா? சரி, ஒன்று காணாச்சா சொல்லு. காணாச்சா சொல்லு. பரவாயில்ல, ரொம்ப அழகாக பேசினா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்தது யார் வரீங்க? சார் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓகே, வெரி குட். தண்ணி ஊற்றிக்கோங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர். இல்லை மைக்கெலாம் தர மாட்டேன், அப்படியே பேசுங்க. மேலெல்லாம் துப்பிடக்கூடாதுன்னா அங்கே பார்க்கணும். என்ன விக்கல் எடுக்குதா? அப்புறம் பசிக்குதா? அப்புறம் என்ன? என்ன பாமா பண்ற? சாலினி சார். என்னம்மா பண்றேன்னா? சாரி சார், முழுங்கிட்டேன். ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். என்னம்மா ரெண்டு எதுனா வர மாட்டேங்குது. சரி ஓகே, அடுத்தது ரெடியா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
என்ன பாப்பா மைக்கில் முட்டெல்லாம் விட்ற நீ பாப்பா. சரி இப்படி திரும்பி அங்கே பாரு, ஆடியன்ஸை பாரு. சொல்லுங்க. 8-2 என்ன ஓகேவா? ரெடியா? ஓகே ரெடியா இருக்காங்க. 2-2 அங்க பாரு. யார் கோலம் தே நீ யார் கோலம் தே யார் கோலம் தே நீ யார் கோலம் தே. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? ராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டு. நானும் சேனல்ல பார்க்கலான்னு இருக்கேன் சார். அப்படியா? அப்ப நீ அவுட் ஆகலையா? லைட் ஏன் சார் எரியுது? இல்ல லைட் நீ அவுட் ஆகலையா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்ட சார்? ஐடென்டி கார்டு போட்டேன். என்ன ஐடென்டி கார்டு? சார் கிளாஸ்க்கு வேற போகணும். சார் உன் பேர் சொல்லவே இல்லை. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, சண்முக பிரியா வந்து ரொம்ப அழகாக இப்போ சூப்பராக வந்து நமக்காக வந்து அந்த 2 குட்டி நாய்க்குட்டி சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. ரெடி? இது குட்டி நாய் மாதிரி தெரியலையே. இல்லை, குட்டி நாய் எப்படி சத்தம் போடும்? அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சத்தம் போடுமா? ஸோ ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தேர்ட் பிசிஏ. சரி, கேமுக்கு போகலாமா? போகலாம் சார். ஓகே. வீடு எங்கம்மா? சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இல்லை வீடு எங்க? அந்த பொண்ணு ட்ரெஸ் அழகாக இருக்கு. அழகாக இருக்கா? சாப்பிட்டீங்களா சார்? இல்லை கண்ணே, இங்கே கண்ணே டீ தான் கொடுத்தாங்க, சாப்பாடு இன்னும் கொடுக்கவே இல்லையே. நீ சாப்பிட்டியா? எப்போ முடிப்பீங்க? இப்போ முடிச்சிடுவோம். நீ சாப்பிட்டியா? டைமர் ஆச்சு சார். நீங்கள் சாப்பிட போகணுமா? அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குது சார். நீ சாப்பிட போகணுமா? டைம் ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு யோசிக்கிறியா? சரிங்க வா. சரி, ரொம்ப அழகாகவே சொன்னாங்க, ஆனால் அவுட் ஆகிட்டாங்க. வா, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? பிள்ளையார் அங்கே வந்துடும். ஏன் பிள்ளையாரா நீ நிற்கிறியா? இல்லை நீ நிற்கிறியா? பிள்ளையாரா நிற்கிறியா? இங்கே நின்றுக்கோங்க. ஊஞ்சலியா? சரி ஓகே, நீங்கள் நில்லுங்க. இப்போ முன்னாடி தான் நம்ம என்ன பிள்ளையார் இருக்காரு. எப்படி கும்பிடுவீங்க? கும்பிடுங்க பார்க்கலாம். குளித்து முட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போற கடவுளே 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 கடவுளே. இங்கே பாரு, சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் உலகத்திலேயே வந்து 1 2 3 சொல்கிறால நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ரெடியா கண்ணே? ஓகே. குளித்து முட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போற கடவுளே 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 கடவுளே. தனுஷியா சார். தனுஷியா. சரி ஓகே. என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் பிகாம் படிக்கணும். ஃபஸ்ட்டு பிகாம். சரி ஓகே, நம்ம கேமுக்கு போகலாமா? ஓகே சார். என்னம்மா ஓகே சார் அப்படிங்கிற? போகலாமா? கேமுக்கு போகலாமா? ஓகே. காலையில் சாப்பிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு சார். இப்போ சாப்பிட்றதுக்கா? அந்த அக்கா அழகாக இருக்காங்க. எந்த அக்கா? ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. யாருமே இல்லை இங்கே, ஆடியன்ஸ் இருக்காங்க. கிளாப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஆமாம், அதை தானே நானும் சொன்னேன். ஐடி கார்டு வேறு நீ கரெக்டாக போடுவேன். அப்படி ஐடி கார்டு போட்டிருக்கேன்? கரெக்டாக போடு. ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, அவுட் ஆயிட்டாங்க. சரி, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, என்ன பாப்பா ஊன்றிருக்க? ஓ
லெஃப்ட்டில் பெல்லு, இந்த சைடு ஆராத்தி. அப்படியே மெதுவாக சுற்றுங்க பார்க்கலாம். என்னம்மா பெல்லு மட்டும் வேகமாக அடிக்கிற, நீ சுத்தமான பெல்லு மட்டும் நடக்குது. கரெக்டாக அப்படியே எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சிரிச்சுக்கிட்டே தான் சாமி கும்பிடுவா அப்படின்னு கை தானே ஆடுதா? சரி, ஓகே தான். லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணிடலாம். ஓகே, ரெடி. ஓ, நான் பெல் அடிச்சுக்கிறேன் சார், ஒருத்தர் ஆழத்தை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. சரி, அடிங்க. ஓகே, ரெடி. இல்லை, எப்படி பூசாரி எப்படி ஒரே டைம் பண்ணுவாரா, இல்லை வந்து ஆழத்தை எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறம் பெல்லை மட்டும் கணக்கு அடிச்சிட்டு இருப்பாரா? அப்போ ஓகே, 2 ஒட்டுக்கா. ரெடியா? ரெடி, இருங்க. 1 2 3 ஸ்டார்ட். அந்த பெல்லு மட்டும் வேகமாக அடிக்குதுப்பா, இந்த பெல்லு. ஓகே, சூப்பர், வெரி குட். சரி, நெக்ஸ்ட்டு யார் வர போகிறீங்க இங்கேருந்து? சொல்லுங்கள், உங்கள் பேர்? லக்ஷ்மி சார். லக்ஷ்மி, என்னம்மா நீ அடிக்கிற மாதிரி நிற்கிற? லக்ஷ்மி சார் என் பேர் அப்படின்னு. சரி, ஓகே, கேமுக்கு போகலாமா? சரி, ஓகே. உங்கள் பேர்? என் ஃப்ரெண்டா சார்? இல்லை, உன் பேருமா? சாப்பிடல சார். யார் வருவா சார்? யார் வருவா சார்? ரொம்ப சின்சியராக சொல்லுது. யார் வருவா சார் அப்படின்னு. சரி, அவுட்டு. சரியா? ஓகே, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கியா? ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கீங்களா? யார் போனதில்ல? யார் போனதில்ல? எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க? ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறுவாங்க சார். சொல்லு. ட்ரெயின் நிற்கும் சார். டிடிஆர் இருப்பார் சார். அங்கே டீ காஃபி எல்லாம் வைப்பாங்க தெரியுமா? எப்படி விற்பானுங்க? எப்படி விற்பாங்க? டீ காஃபி 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 காஃபி. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற. சரியா? மைக்கு பிடிச்சிக்கிற, மைக்கு வச்சுக்கிற, அப்படி கையில் வச்சுக்கிற. டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. நீ சாப்பிட்றதுல இருப்பேன்னா சமோசா வைப்பாங்க, போண்டா வைப்பாங்கன்ட்டு. ரெடி? டீ காஃபி டீ காஃபி 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 டீ காஃபி டீ. சார், உங்களுக்கு காஃபி வேணுமா சார்? டீ வேணுமா? இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி தான் போவாங்களா? டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. ஏமா நீ என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி? அப்படிதான் சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமுங்கிறல. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால. சரி, ஓகே, ரொம்ப அழகாக பண்ண. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சொல்லுங்கள், உங்கள் பேர்? சுமித்ரா சார். சுமித்ரா. சுமித்ரா. நம்ம கேமுக்கு போகலாமா? போகலாம் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர்? அந்த பொண்ணு அழகாக இருக்குது. இல்லை, உங்கள் பேர்? அந்த ஃபேன் வேகமாக ஓடுது. இந்த காலேஜில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வேலையே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் பேசி தான் இருப்பாங்க. சொன்ன கேட்க, நீ 2 மிரட்டு. நீ ஐடி கார்டு போல. ஓ, சூப்பராக மிரட்டுறியே. அந்த அண்ணா எவ்வளோ வீக்காக இருக்காங்க? வீக்காக இருக்காங்களா? அந்த அண்ணன் சாப்பிடவே இல்லைப்பா. ஏன் வீக்காக இருக்காங்கன்னு கேளு. டைல்ஸ்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது டைல்ஸா? சேர்ஸ்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது. சேர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ காலியாக இருக்கா தெரியலையே. ஏன் காலியாக இருக்கு? சாப்பிட்டீங்களா? இல்லை கண்ணு, நீ சாப்பிட்டியா? டைம் ஆச்சு சாப்பிட்றதுக்கா? ஃபேனில் அந்த பின்னாடியில் ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணலாங்க. ஃபேன் பின்னாடி ஓடுதா? ஃபேன் முன்னாடி தானே ஓடும். என்ன பாப்பா, கீழே போயிடுவே? நான் கீழே குமிச்சிக்கிட்டு. அந்த பொண்ணு அழகாக இருக்குது. எந்த பொண்ணு? அவள் சாரி அழகாக இருக்குது. எந்த சாரி? நீங்களே தேர்ட் இயர்ஸா? ரொம்ப சின்சியராக சொல்கிறாங்க. நீங்களாம் தேர்ட் இயர்ஸா? இல்லை, நாங்கள்லாம் செகண்ட் இயர்ஸ். சரி, ஓகே, போகலாமா கேமுக்கு? அவளோட செயின் அழகாக இருக்குது. யாரோட செயின்? அவளோட கம்மல் அழகாக இருக்கு. இங்கே பாரு, நீ வந்துட்டு இன்னொரு முறை அவன்னு சொன்னால் அவுட் ஆயிடுவா. சரியா? நீ ஆமான்னு சொல்லிட்ட. ஆமாம் தானே? சொன்னதானே? சொன்னேன். சரி, ஓகே. உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, உங்கள் வீடு எங்கே? சார், தீவிட்டிப்பட்டி. ஓகே, சரி. அங்கே வந்து இந்த வீட்டு சைடெல்லாம் வந்துட்டு கீரைலாம் விற்பாங்க தெரியுமா? விற்பாங்க சார். சரி, இப்போ அந்த மாதிரி இப்போ இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கீரை வீக்கி பார்க்கலாம். ஓகே சார். கீரை வேணுமா? கீரை 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 வேணுமா? வாங்க வாங்க. கீரை கீரை வேணுமா? கீரை இப்படி தான் விற்பியண்ணா. கீரை வேணுமா? கீரை பழக்கீரை. ஸோ ரொம்ப அழகாக வந்து கீரை வைத்தாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நீ ஏம்மா எப்போ பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி இப்படியே நிற்கிற? கிளாப் பண்ணலாமா? இப்படியே தான் நிற்கிற. ஏன் அப்படி நிற்கிற? உன்னோட நீ எப்பயுமே அப்படி தான் இருப்பியா? அப்படிதான் சார். அங்கே எப்பயுமே அப்படி தான். சரி, ஓகே, போங்க.
ஓகே, அடுத்தது பேர் எம்என் பவித்ரா சார். எம்என் பவித்ரா எம்என் பவித்ரா. ஓகே சரி பவித்ரா, நம்ம கேமுக்கு போகலாமா? சார். எஸ். சரி ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், நீ அழகா இருக்க. ஹாய், அழகா இருக்கியா? என்ன பண்ணுற யார் என்ன பண்ணுற சார்? அங்கே பாருங்க சார். எங்கே பார்க்கட்டும்? சரி கமல் அழகாகட்டும், எங்கே பார்க்கட்டும்? ஹாய் சார். ஓ ஹாய் சார். சரி சாப்பிட்டியா மதியானம்? கேமராமேன் அப்படியே பார்க்குறாங்க சார். யாரை? இல்லை கேமராமேன் யாரை பார்க்குறாரு? சரி உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? விசில் அடிப்பாங்க. இப்போ வந்து நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எம்என் பவித்ரா. ஆமாம், எம்என் பவித்ரா வந்து இப்போ விசில் அடிப்பாங்க. ரெடியா? இல்லை மைக் சத்தம் கேட்கணும்ல, அதுக்கு தான். வெறும் காற்று தான் வருது, சாரல் வேறு அடிக்குது. அதனால் திரும்ப ரெடி பண்ணுவாங்க. வாங்க இங்கே. காற்று தான் வருது. இருங்க சார். அது ஒன்றும் இல்லை, மழையில் பட்டு தண்ணி விசில் கொஞ்சம் லைட்டாக வீக் ஆகிடுச்சு. அது வெயிலில் வச்சு காய வச்சுட்டு வந்துடுவாங்க. சரி ஓகே, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்தது சொல்லுங்கள். எஸ் வைஷ்ணவி சார், ஃபஸ்ட்டு பிகாம். ஃபஸ்ட்டு பிகாம். இப்படி வந்துடுங்க. சரி ஓகே, கேமுக்கு போகலாமா? கேமுக்கு போகலாமா? சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு எதுவுமே ஆகணும் ஆசை இல்லை. லைஃப்பில் உனக்கு என்னமா ஆகணும்னு ஆசைன்னா ரொம்ப சின்சியராக, எனக்கெல்லாம் லைஃப்பில் எதுவும் ஆகணும்னு ஆசைலாம் இல்லை. ஸோ ஒன்று அவுட் ஆகிட்டாங்க. இல்லை கேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். அப்பா சொல்லிட்டு தான்ப்பா போனேன் நான். இன்னும் ஒரு வாட்டி. என்ன சார் ப்ளீஸ் 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 அப்படின்னு இல்லை, அவுட்டு தான். Come on baby, let's go on the bullet. On the வேல படிப்போம் duet. மிட்நைட் ஆனா கூட நம்ம ஹெட்லைட்டோட போகலாம். அடி ஹெல்மெட் ரெண்டும் மாட்டி போட்டு ஹெட்லைட்டோட போகலாம். சிட்டு மேலே செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன மச்ச தீத்துக்கலாம். கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு. அந்த வேலை படிக்கலாம் டுயட்டு. ஸோ ரொம்ப அழகாக அருமையாக ஆடினாங்க, பாட்டு நல்லா பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா சத்தம் இவ்வளோதானா? சொல்லுங்கள் உங்கள் பேர்? ஸ்ரீநிதி சார். ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. சரி ஓகே, கேமுக்கு போகலாமா? போகலாம். ஓகே, சாப்பிட்டீங்களா? நேற்று என்ன வந்தீங்க? நேத்தா? நேற்று எங்கே வந்தீங்க? நேத்தாண்ணா, நேற்று எங்கே வந்தீங்க? நேற்று எங்கே வந்தீங்க? ரொம்ப சின்சியராக கேட்டுட்டு இருக்கிறேன். சரி உடனே எடுத்துனே அவுட் ஆகிட்டாங்க. சரி உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாமா? இவங்களுக்கு என்ன தரலாம்? இல்லை ஒன்றும் இல்லை, திரும்புங்க. இப்போ என்ன அப்படின்னா பயங்கர ஹாப்பியான ஒரு சாங்கை சோகமாக பாடுவாங்க. சரியா? ரெடியா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கொல்லைக்கும் மந்திரமே. போதுங்க சார். ஃபர்ஸ்ட் பாடு. பாடாமே போதும் சார். பண்ணா சத்தமா. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கொல்லைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே சார், அதான் சார் சோகம். சார் அதுதான் சார் சோகம் அப்படின்னாங்க. சரி ஓகே சூப்பர். அடுத்தது உங்கள் பேர்? சபிதா சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சபிதா சார். சபிதா ஸ்ரீ. சரி உங்களுக்கு வந்து சபிதா. சபிதா. சபிதா தான். சபிதா ஸ்ரீயெல்லாம் இல்லை, சபிதா. காது கேட்குமா கேட்காதா? சரி ஓகே சூப்பர் சபிதா. சரி ஓகே, கேமுக்கு போகலாமா? எஸ் சார். ஓகே, காலைல சாப்பிட்டீங்களா? இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸு? நீங்கள் இன்னைக்கு குளிச்சிங்களா? குளிக்கவே இல்லை பாப்பா. நீ குளிச்சியா? அந்த பொண்ணு இல்லை குளிச்சியன்னு தான் நான் கேட்டேன். அதுக்கே பாப்பா சிரிக்கிற? நீங்கள் ஸ்மைல் அழகாக இருக்குது. யாருது? ஃபேன் ஓடவேல. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? லைட்டு கண்ணு கூசுது. அப்போ கண்ணு தெரியும்னு அர்த்தமா? கேமரா என்ன பாப்பா? சரி ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணுவோமா? என்னம்மா அவா பண்ணுனா வந்து சரி ஓகே, அதான் பண்ணுங்க. வாங்க ரெடி.
வா சரி ஓகே சூப்பராக பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பேர் சொல்லுங்கள். எஸ் சஷ்மிதா சார். எஸ் சஸ்மிதா. சரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சர் ஆகணும்னு ஆசை. அது ஏமா இவ்வளோ சோகமாக சொல்கிற? என்ன ஆகணும் சார்? டீச்சர் ஆகணும் ஆசை. இல்லை ஏற்கனவே முன்ன கேட்டுட்டீங்க அதனால. ஓ அதனாலயா? சரி ஓகே கேமுக்கு போகலாமா? போகலாம். மதியானம் சாப்பிட்டீங்களா? சார் எங்கே போனார்? எந்த சார்? நீங்கள் ஏன் குளிக்கல? ஆமாம் கண்ணு சோப்பு இல்லை. சாப்பிட்டீங்களா? இல்லை கண்ணு. நீ சாப்பிட்டியா? ஏன் ஃபேன் ஸ்லோவாக ஓடுது? சரி ஸ்பீட் பண்ணிக்கலாம். நீ சாப்பிட்டியா? ஏன் ஒரு ஃபோனே நோண்டுறாரு? அவர் சும்மா அப்படி தான். நீ சாப்பிட்டியா? நீங்கள் ஏன் பிளாக் பேண்ட் போட்டீங்க? இது பிளாக்கே இல்லையே. ஸ்கை ப்ளூ செம்ம. எந்த ஸ்கை ப்ளூ? ஏன் ஷால் அப்படி போட்டிருக்கீங்க? இல்லை கேள்வி நான் கேட்பேன், அப்போ தான் நீ பதில் சொல்லணும். சரியா? நீயே பதில் சொல்லிட்டு கூடாது. ஓகே நோ. ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக ட்ரை பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? என்ன பாப்பா என்ன பனிஷ்மெண்ட் பண்ணலான்னா இப்படி பார்க்குற? நீ வெளியே வா உன்னை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறிய நீ. சரி ஓகே. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா பூனை இருக்குல்ல, பூனை மாதிரி கத்தணும். சரியா? 2 பூனைங்க, 2 பூனை. சரி ஒரு பூனை வெவ்வேறு மாடுலேஷன் கத்துற மாதிரி பூனை. குட்டி பூனை கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு. அங்கே பேர் இங்கே பேர் குட்டி பூனை அங்கே பண்ணா இல்லை அது சொல்லிடணும். இப்போ நான் வந்து பண்ணுற பூனை வந்து 1 வயசு இல்லை 6 மாதம் 2 வயசு 3 வயசுன்னு. சரியா? மாதம் பூனை சார். எக்கோலாம் அடிக்குது. இங்கே ஒரு பூனை சத்தம் போடுது. அது என்ன 7ஆம் மாதம் பூனையா? 2 மாதம் பூனை சார். 1 வருஷம் பூனை. ஓகே சார் போகுது. 2வது வருஷம். கொஞ்சம் கில்டான பூனை. கில்டு ரொம்ப வயசான ஏஜ்டு பர்சன் பூனைனா கெல்ட்டு பூனை வந்து இப்படி தான். சரி சல்மா சார். சல்மா சார். சல்மா சார். சல்மா சார். சல்மா சார். சல்மா சார் அப்படின்னா சரி ஓகே கேமுக்கு போகலாமா? போகலாம் சார். மதியானம் சாப்பிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு அழகாக இருக்காங்க. நீங்கள் டான்ஸ் ஆனீங்க தானே? இல்லை சார். ஓகே சல்மா வந்துட்டு வந்த உடனே அவுட் ஆகிட்டாங்க. இப்போ சல்மாக்கு என்ன பண்ணலான்னா என்ன சேவல் மாதிரி கற்றணும். சரியா? இங்கே பேர் சேவல் மாதிரி கற்றுனா நம்ம காலேஜில் யார் இருக்காங்களோ இல்லையோ எல்லா பெட் அனிமலும் இங்கே இருக்குது. சரியா? வாங்க. கோழிமாலாம் கத்த வராது சார். வேற யார் மாதிரி கத்துவ? இல்லை சேவல் 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 அந்த மாதிரிலாம் கத்த. இல்லை உனக்கு டெமோக்கு இங்கே ஆள் இருக்காங்க. ரெடி? சொல்லலை? ரெடியா? கண்ணு நான் சேவல் மாதிரி கத்த சொன்னேன். நீ கோழி மாதிரி அப்படிங்கிற. ரெடி? கத்த வராது சார். கத்த வரும்பா கத்து சார். அந்த மாதிரி கத்த என்ன சார்? சார் நான் பாட்டு வேணா பாடுறேன் சார். சரி ஓகே ஒரு முறை கத்திட்டு பாட்டு பாடு. இந்த சேவல் வந்து ரொம்ப வெக்கப்படுதுங்க, அதனால பாட்டு பாடும் இந்த சேவல். ஓகே ரெடி? பாட்டு பாடுறதா சார்? ஏப்பா மைக்கு நீ பிடிச்சிக்க மாட்டே தானே? பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் அன்பே நீவாம் இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம கூட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்கள தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே சொல்லுங்கள் உங்கள் பேர்? உமா மகேஸ்வரி சார். உமா மகேஸ்வரி என்ன பண்ணுறீங்க? 3rd CS. 3rd CS. சரி ஓகே கேமுக்கு போகலாமா? போகலாம் சார். ஓகே சாப்பிட்டீங்களா மதியானம்? இந்த ஷர்ட் கலர் நல்லா இருக்கு. கருப்பில் உனக்கு என்ன நல்லா இருக்கு? அந்த சாரும் நல்லா இருக்காரு. கருப்பில் உனக்கு என்ன நல்லா இருக்கு? அந்த ஷாரும் நல்லா இருக்காரு. அவுட்டு தானே? அவுட் இல்லை சார். இப்போ அவுட்டு தானே? அவுட் இல்லை. சரி ஓகே உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. சரியா? என்ன பனிஷ்மெண்ட் உனக்கு தரலாம்? என்ன பண்ணுவோம் ஈஸியாக டக்குன்னு? பொசிஷன் இருங்க ஒரு பொசிஷன் இல்லைங்க, எல்லாம் நவுருப்பா கண்ணே நவுரு. கூட்டிக்கிட்டு விடணுமா? ஓகே ரெடி? ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. இல்லை நீ எப்படி நடந்தது? இப்போ 2 ஸ்டெப் நடந்து வா பார்க்கலாம். இல்லை நீ ஃபஸ்ட்டு நடந்து வா, மியூசிக் நாங்கள் போட்டுக்கிறோம். இரு ஃபஸ்ட்டு மியூசிக் நாங்கள் போட்டுக்கிறோம். 2 ஸ்டெப் நடந்து சொல்லணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட்.
ஒரு தடவை சொன்னால் 100 தடவை ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏமா மைக்க அழைச்சிட்டு சொன்னா எப்படி கேட்கும்? ரெடி சரி, எத்தனை தடவை சார்? ஒரு முறை கூட நீ சொல்லலையே 100 முறை சொல்கிறேன்னு. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே, ரெடி. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக அருமையாக வந்து 2வது செக்மெண்ட் சூப்பராக போணுச்சா? ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம கூட சில மாணவிகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மகளிர் தினத்தை பற்றி ஒரு சில கவிதைகள்லாம் சொல்ல போகிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? புதுமை பெண்களுக்கான கோஷங்கள் எல்லாம் இன்னும் ஏட்டிலும் பாட்டிலும் மட்டும்தான் மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும், மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் உள்ளன. புதுமை பெண்கள் வேண்டும் என்றால் பார்க்கும் புதுமை கண்கள் வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் புதுமை மனங்கள் வேண்டும். புதுமை பெண்களை வளர்க்கும், வாழ வைக்கும், உருவாக்கும், உயர்த்தும் புதுமை ஆண்கள் வேண்டும். அவளை அவளாக ஏற்றுக்கொள்ளும் அவன்கள் வேண்டும். அவளை அவளாக ஏற்றுக்கொள்ளும் அவன்கள் வேண்டும். மீண்டும் பெண் பாடும், பெண் வெற்றி பாராட்டும், பெண்களை கரம் கொடுத்து உயர்த்தும் பாரதிகள் வேண்டும். தந்தையாக, நண்பனாக, கணவனாக புதுமையை நேசிக்கும் பாரதிகள் வேண்டும். வேண்டும் வேண்டும் புதுமையை நேசிக்கும் புதுமை ஆண்கள் வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்த பெண்களுக்கு அழகு வீரம். அவ்வீரம் கொண்ட வீர தமிழச்சினை பற்றி எனது கவிதை. வீர தமிழச்சி அயல் நாட்டு அழகிகளின் கால்களில் கூட இல்லாத அழகு, தாய் மண்ணில் பிறந்த தங்கம் நிறமில்லாத தங்கம் குணம் கொண்ட வீர தமிழச்சியின் விழிகளின் முன்பே எதுவும் பெரிதில்லை. தாய்மை ஏந்தி வீரத்தை கொண்டு நட்புகள் சேர்த்து உறவுகள் என்ற பாச பிணைப்பினை கொண்டு இருக்கும் வீர தமிழச்சிக்கு தலை வணங்கும் என் கவிதை. அம்மா, மீண்டும் மீளாத ஒரு உணர்வு வியக்க வைத்த தாய்மை மனதில்தான். பூவின் மனமும் பெண்ணின் குணமும் ஒன்றுதான். பூ வாடினாலும் வாசம் போவதில்லை. பூக்கும் பெண்ணுக்கும் ஒரே பண்புதான். பூவின் இதழ் மென்மையானது, பெண்ணின் இதயம் அதைவிட மென்மையானது. அதனால்தான் பெண்மைக்கு மறுபெயர் தாய்மை. வானில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலாவின் வெளிச்சத்திற்கு ஈடாகாது. அதுபோலதான் இவ்வுலகில் 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா என்ற உறவுக்கு ஈடாகாது. கடவுள் தந்த உயிர் என்று சொல்லவா, இல்லை கடவுளிலும் உயர் என்று சொல்லவா? நிகரில்லா என் சுவாசம் நீயே, என் மனம் தினம் ஏங்கும் அன்பும் நீயே அம்மா. நன்றி. அறியா முகமாய் அறிமுகம், கல்லூரிக்கு இனிதே ஓர் அறிமுகம். எதிர்காலத்தின் பிறப்பிடம், யதார்த்தங்கள் வாழுமிடம், நீங்காத இனியா நினைவுகளின் நினைவிடம், அறியாமை இருள் நீக்க ஆண்டவன் கொடுத்த ஒளிவிடம். கல்வி அறியாமை இருள் நீக்க ஆண்டவன் கொடுத்த ஒளிவிளக்கு, அமோக விற்பனையில் என்றுமில்லை விதிவிலக்கு. 6 மாதங்களை அள்ளியவற்றை அதிவேகமாய் கொட்ட நினைக்கும் 3 மணி நேர முயற்சி, முதல் நாள் இரவில் மட்டும் பயிற்சி. தித்திக்கும் தெல்லமுத என் கல்லூரி வாழ்க்கையும் நானும். கல்லூரி பயணம். இந்த கல்லூரி பயணங்கள் என் வாழ்வில் இசையாய் ஊடுருவ, இசைத்த துளிகள் யாவும் கசையடியாய் என் வாழ்வில் மிளிர்கிறது. நம் கனவை நோக்கி நகரும் அழகிய தேனாய், தேனை திருடும் வண்டு போல் நம் மனதை திருடிய இந்த பயணம் முடிவிலா தொடர்கதை என இதயத்தின் அருகில் இதமாய் உரைத்து மின்மினியாய் பறந்தது. அப்பாவின் கவிதைகள். அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தார், கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்கே வருது? எனக்கு சின்ன வயசில் சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப. உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டாக நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்லை, வாழ்க்கையில் படாத பாடு இல்லை, எடுத்து சொல்ல யாரும் இல்லை. படித்து பட்டங்கிட்டம் ஏதும் வாங்கினதில்லை, பரம்பரை பணக்கார இல்லை, வெட்டி பந்தா உனக்கு இல்லை. வெட்டித்தனமாக ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல. ஆனால் நல்ல துணி நீ போட்டதில்லை. நீ ஆணா பிறந்துட்டனாலேயே அழுகக்கூட உன்னால் முடிஞ்சதில்லை. பம்பரமாக நீ சுத்த, பக்குவமாக நான் இருந்தேன். பந்தாமாக நான் சுத்த, அடித்த பந்தாட்டம் நீ பறந்த. பத்திரமா என்னை பார்த்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனால்தான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தானு சொல்கிறேன். உலகில் உயர்ந்த உறவே, தோளில் சுமந்த உயிரே, நல்வழி காட்டும் கரமே, வசந்த வாழ்வழிக்கும் வரமே. நன்றி. கல்லூரி நாட்கள். இந்த நொடி, இந்த நிமிடம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? கதை கதையாய் பேசினாலும் அதை சலிக்காமல் கேட்கும் தோழிகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? எவ்வளவுதான் அடித்தாலும் தாங்கிக் கொள்ளும் மேசைகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? சொல்வது எதையும் கேட்காவிட்டாலும் சகித்து கொள்ளும் ஆசிரியர்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? ஏடுகள் பல புரட்டினால் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் என ஊக்குவித்தவர் என் ஆசான்கள். ஆசான்கள் 1000 பேர், ஆசான்கள் 1000 பேர். எழுத்து அறிவித்தவர் மட்டுமல்ல, ஏற்பிடிக்க கற்றுக் கொடுத்தவரும் என் ஆசான்தான். அன்னை அளவிற்கு அக்கறை காட்டிடும் ஒரு கூட்டம் உண்டு. தந்தை போல கண்டித்து நடத்திடும் ஒரு கரிசனை உண்டு.
என்னை போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்றிவிட ஒரு ஜீவன் உண்டு. இவர்களுக்கு ஆசான், ஆசிரியர்களே, குருவே என பல பெயரும் உண்டு. இவையெல்லாம் முடிகின்ற தருவாயில் சிறந்த கல்வி அறிவையும் நல்ல திறமைகளையும் கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களையும் எங்களை ஊக்குவித்த எம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிக்கு நன்றி கூறி, பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமையை தேடிக்கொள்வதே கல்வி என்று கூறி என் கவிதையை முடிக்கிறேன். பெண் பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மையில் நிகர் யாரும் இல்லை. பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மை நிகர் யாரும் இல்லை. மனிதன் காணும் கடவுளின் தோற்றம். பெண் என்பவள் சுமை தாங்கி மட்டும் இல்லை. பெண் என்பவள் சுமை தாங்கி மட்டும் இல்லை. பேரிடரும் சாதிக்க துடிக்கும் பேராண்மை கொண்டவள். உன் வாழ்க்கை முடிந்தது என்று சவமாய் உலகில் வாழாதே. உன் வாழ்க்கை முடிந்தது என்று சவமாய் உலகில் வாழாதே. சாதிக்கும் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ சரித்திரம் போற்றும் பெண்மையாவாய். சாதிக்கும் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ சரித்திரம் பெற்று பெண்மையாவாய். சாதனை படித்த பெண்கள் எல்லாம் இறந்தும் வாழ்வர் உலகில் என்றும். சரித்திரம் படிக்க நினைத்தால் சராசரி பெண் நீயாவாய். சாதனை படைத்து விட்டால் உலகம் போற்றும் புதுமை பெண் நீயாவாய். சரித்திரம் படிக்க நினைத்தால் சராசரி பெண் நீயாவாய். சாதனை படைத்துவிட்டால் உலகம் போற்றும் புதுமை பெண் நீயாவாய். புரியும் என்று நம்புகிறேன், உணர்ந்தால் நாமே. தெரிந்த காட்சிகள் அழகு என்றால் எங்கும் ஆபத்து. விரிந்த குடைகளுள் மழை துளிகள் வரக்கூடாது. சிரித்த கன்னங்களில் கண்ணீர் துளி விழக்கூடாது. நன்றி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வற்றாமல் சுரக்கும் தேனருவியாய், வரலாற்றை சுமந்து வரும் மலையருவியாய், சிந்தனையில் வைத்தோர்க்கு சுவைத்திடும் வகையில் தொல்காப்பியம் சொல்லும் இலக்கணமும் சிலப்பதிகாரம் சொல்லும் நீதியும் மன்னர் புகழ்பாடு பரணியும் இறைவன் புகழ்பாடும் திருமறைகளும் வாழ்க்கையை வழிகாட்டும் திருக்குறளும் நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் ஓலைச்சுவடிகளும் வரலாறு சொல்லும் கல்வெட்டுகளும் சுதந்திர தாகமூட்டு பாரதி பாடல்களும் தமிழை உயிரில் கரைய வைக்கும் கண்ணதாசன் பாடல்களும் இணையத்தில் மட்டுமின்றி பாரெங்கும் பரவும் இந்த அமுத மொழி இனி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நன்றி. எமது கல்லூரி பள்ளி பருவம் முடிந்து துள்ளி திரிந்த நாங்கள் ஜூன் மாத பூக்களாய் கல்லூரி என்ற நந்தவனத்தில் நுழைந்தோம். எங்களின் மூன்று ஆண்டுகள் ஆயிரம் கதவுகளுடன் மூடாத கதவுகளாய் திறந்திருந்தன. எங்களின் 3 ஆண்டுகள் 1000 கதவுகளுடன் மூடாத கதவுகளாய் திறந்திருந்தன. எங்களின் கால் சுவடுகளை ஏற்க மறுக்காத படிகளும் வாசனை பூக்களை வருகையாக கொண்டிருக்கும் பசும்பலகைகளும் நண்பனின் முகம் பார்க்க காத்திருக்கும் தூண்களும் எச்சோடின் அதிர்வு கேட்டே அசையாத மரங்களும் ஆசானும் அன்னையாய் கொண்ட வகுப்பறையும் கல்லூரி நூலகத்தையே எட்டி பார்க்காத நாட்கள், எட்டி பார்த்து எழுதியும் தேர்வில் பெறாத மதிப்பெண்களும் தேர்வு முடிவிலும் மனம் தளிராத நெஞ்சமும் உணவினை ஊட்டியும் அன்பினை பரிமாறியும் எங்கள் கல்லூரி கேண்டீன்களில் சண்டைகள் மட்டுமின்றி எங்களின் சந்தோஷங்களும் வெள்ளை காகிதமாயிருந்த எங்களை வண்ண கோலமாய் வானவில்லின் ஒரு அங்கமாய் வரைந்தது எங்கள் கல்லூரி வாசல்தான். வெள்ளை காகிதமாயிருந்த எங்களை வண்ண கோலமாய் வானவில்லின் ஒரு அங்கமாய் வரைந்தது எங்கள் கல்லூரி வாசல்தான். சிறப்பு வகுப்புகளே இருந்ததில்லை. எங்களுக்கு நடக்கும் அனைத்துமே சிறப்பு வகுப்புகளே. கனவுகள் கரைந்தாலும் எங்கள் கண்களின் கல்லூரி காலங்கள் கரைவதில்லை. இதுதான் இறைவன் கொடுத்த வரமோ? நன்றி. பாரதி கண்ட புதுமை பெண்களே, எம் பாரத நாட்டின் கண்ணின் மணிகளே, பேரலை என்று பெயருண்டு, பெரும் சேதம் அதற்குண்டு. சமையல் அறையில் காலத்தை கடந்தால் சாதனை எல்லாம் சரிந்தே போகும். வேதனை தாண்டி வெளியே வந்தால் அந்த வானம் முன் வசப்படும். உன்னை சிறைப்பிடிக்க நினைத்தால் நீ சிறகடித்து பறந்திடு. வானம் உனக்கு எல்லை இல்லை, நீ நிலவை முட்டி விண்ணில் ஏறு. சாதனை படைத்த பெண்கள் எல்லாம் இறந்தும் வாழ்வர் உலகில் இன்றும். சரித்திரம் படைக்க நினைத்தால் சராசரி பெண் நீயாவாய். சாதனை படைத்து விட்டால் புதுமை பெண் நீயாவாய். மனதில் உறுதி வேண்டும் என்றும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்றும், நினைவில் நல்லது வேண்டும் என்றும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்றும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்றும், கைவசமான விரைவில் வேண்டும் என்றும், தனமும் தினமும் வேண்டும் என்றும், தரணியிலே பெருமை வேண்டும் என்று மூச்சிருக்கும் வரை எனக்காக பாடுபட்ட பாரதியே நன்றி.
இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலம் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. நான் தமிழ் துறையை தேர்வு செய்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு வாய்ப்புகளை எம் துறை எங்களுக்கு வழங்கி வருகின்றது. எதிர்கால கனவான அரசு பணியை TNPSC வகுப்புகள் மூலம் அளிக்கின்றன. இளங்கலை படிப்போடு மட்டுமல்லாமல் எங்களை சிறந்த ஆசிரியராக உருவாக்கக்கூடிய B.Ed கல்வியும் எம் கல்லூரி வழங்கி வருகிறது என்பதை பெருமிதம் கொள்கிறேன். எம் கல்லூரி சுற்றுச்சூழலில் முதலிடம் வகிக்கிறது. இயற்கை காற்றோடு மாசு சத்தமின்றி இயங்குகிறது எம் கல்லூரி. எம் கல்லூரி ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறந்த பெற்றோராகவும் நல்ல நண்பராகவும் இருந்து சிறந்த முறையில் கல்வியை கற்றுத்தருகிறார்கள். நிர்வாகத்தின் மூலம் மாணவர்கள் இயங்குவார்கள். ஆனால் எம் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப தேவையான வசதிகளை அளிக்கின்றது. ஒவ்வொரு கல்லூரியிலும் பஸ் ஃபீஸ் இருக்கும். ஆனால் எம் கல்லூரியில் இலவச பேருந்து வசதி உண்டு. இதனால் பல மாணவர்கள் தன் படிப்பை படிக்க பயன்படுகிறது. ஒவ்வொரு கல்லூரியிலும் நூலகத்தை வெளியில் தேடி படிக்கும் சிரமம் இருக்கும். ஆனால் எம் கல்லூரி நூலக வசதி உண்டு. இதனால் மாணவர்கள் புத்தகத்தை படிக்கும் ஆர்வம் உள்ளவராக உருவாக்கப்படுகின்றார்கள். மாணவர்களின் ஒவ்வொரு தனித்திறமையும் ஸ்போர்ட்ஸ், கட்டுரை, கவிதை மூலம் எம் கல்லூரி வெளிக்கொண்டு வருகிறது. ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்கின்றது எம் கல்லூரி. மாணவர்களின் பாதுகாப்புக்கு எம் கல்லூரி முதலிடம் வகிக்கிறது என்பது பெருமிதம் கொள்கிறேன். என் கல்லூரி அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் உள்ளது. இனி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் போல. இனி எங்கும் கொங்குநாடு கல்லூரி, எதிலும் கொங்குநாடு கல்லூரி என்று என் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அழகாக அருமையாக வந்துட்டு நம்முடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நல்லா போணுச்சு.
ரொம்ப அழகாக அருமையாக வந்துட்டு நம்முடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நல்லா போணுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோ வந்து எப்படி பண்ணாங்க? சத்தம் அவ்வளோதானா? ஸோ நம்மளுடைய கொங்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஷன் ஷோ வந்து ரொம்ப அழகாக அருமையாக பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் மட்டும் தான் கடிப்பீங்களா, நாங்களும் கடிப்பேன்னு சொல்லிட்டு கடி ஜோக் சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு 2-3 மாணவிங்களாக இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கடி ஜோக் சொல்கிற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அம்மா, நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டானா. ஆனால் மிக்ஸி மட்டும் எடுத்துன்னு போட்டானா, அது மட்டும் உடையவே இல்லையா? ஏன்? ஏன்னா அது பட்டர்ஃப்ளை மிக்ஸியா, அதனால பறந்து போயிடுச்சான். அப்புறம் வந்து ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட உண்மையாக கேட்குறாங்க. அடித்து பார்க்குறாங்க, உடச்சி பார்க்குறாங்க. அவன் ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் அடிச்சும் பார்த்துட்டோம் உதச்சும் பார்த்துட்டோம், ஆனால் இவன் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. அதுக்கு கமிஷனர் சார் சொல்லாராம், நான் வரும்போது தேங்காய் வாங்கிட்டேன்னு சொன்னானா. ஏன் தெரியல. ஏன்னா அப்போ தானே துரி கேட்க முடியும். இந்து ஒருத்த அடிக்கடி சமையல் கட்டுக்கு போனானா ஏன்? இல்ல தெரியல. ஏன்னா டாக்டர் தான் இருந்துட்டு சொன்னாங்களா, அவன் அடிக்கடி சக்கரை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால தான் அடிக்கடி போனானா. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒருத்தங்க வீட்டில் சாம்பல் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சாங்க. சாம்பல் அல்ல வந்துட்டே இருந்துச்சாங்க. தெரியல. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் எரிஞ்சு விழுவாங்களாம். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. ஆப்பிள நறுக்கி வச்சா என்ன ஆகும்? கெட்டு போகும். நரி சாப்பிட்ரும். அவங்க மனைவி வரும்போது மட்டும் கண்ணாடி போட்டு போகிறான். ஏன்? தலைவலி வந்தால் கண்ணாடி போட சொல்லு. ஏன்னா ஒய்ஃபு தலைவலின்னு சொல்லினால போடுறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஒருத்த முட்டை சாப்பிட்டான், ஆனால் அவனுக்கு லூஸ் மோஷனாக போயிட்டே இருந்துச்சான். ஏன்? தெரியல. ஏன்னா அவன் வயிறு முட்டை சாப்பிட்டானோ. பஸ்ஸை பின்னால் தள்ளினா என்ன ஆகும்? பின்னு வளையும். ஒருத்தன் ஊதுபத்தி ஸ்டாண்டை முழுங்கினானா, அவனுக்கு எதுவுமே ஆகலையா? ஏன்? ஊதுபத்தி ஸ்டாண்டை ஒருத்தர் முழுங்கிட்டாரு, அவருக்கு எதுவுமே ஆகலையே. ஏன்னா அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வாழைப்பழம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏய், நீ தான் பேசுறியா? how are you? ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போயிட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா விமலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பையன் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பான்? தெரியல. ஏன்னா அவங்க அப்பா அந்த பையன் முன்னாடி பக்கத்து வீட்டு ஆன்ட்டி டார்லிங்னு கூப்பிட்டாரு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டானா. Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. கிஃப்ட்டுக்கும் லிஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கிஃப்ட்டை நாம் தூக்கிட்டு போகணும், லிஃப்ட் நம்மளை தூக்கிட்டு போகும். Be happy. Cool down, cool down, cool down. ரொம்ப அழகாக அருமையாக கடி ஜோக்கெல்லாம் சொன்னாங்க. நம்மளே பயங்கரமாக கடிச்சிட்டாங்கல்ல? ஆமாவா இல்லையா?
जब से मिला तेरा साया भाया मुझे हर बार तू भाया लाया सपने हजार तू लाया ऐसे ऐसे हाँ ऐसे 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 जैसे ചേച്ചി ഇവിടെ എന്താ നടക്കുന്നേ കഥകളി காதல் கதகளி கதகளி கண்களில் பார்க்கிறேன் காதல் கதகளி கண்களில் பார்க்கிறேன் ചേച്ചി ഇവിടെ എന്താ നടക്കുന്നേ കഥകളി நான் கேட்டது லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி லாங் டிரைவ் போலாமா? இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது அலையாட்டம் வாக்கிங் வரும் சாக்லேட் சிலையாட்டம் மைதிலியே ஐ என்னை நீ காதலியே
கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மாப்பிள்ள ஒரு 2 பாட்டு போட்டு வந்து கேமுக்காக நம்ம அவுட்டோர் வந்திருக்கிறோம். இப்போ அவுட்டோரில் தான் வந்து நம்ம கேம் விளையாட போகிறோம், சரியா? ஆனால் நம்ம கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேலம் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாணவிகள் வந்து ஒரு ஆக்ஷன் சாங் வச்சுருக்காங்க. நம்மளுடைய மகளிர் தினத்துக்காக வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஆக்ஷன் சாங் வச்சுருக்காங்க. அதை இப்போ பண்ண போகிறாங்க. அது எல்லாருமே நீங்களும் பார்த்து டிவி மூலியமாக பார்த்து நீங்களும் அப்படியே ஆடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக அருமையாக ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி பண்ண போகலாமா? ரெடி சார். ஓகே, ரெடி, ஆக்ஷன் சாங். வழக்கமாக எல்லாருமே பண்ணுற கேம் தான் இந்த கேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் பேசும்போது அப்படியே ரொம்ப அப்படியே கடுப்பேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், அப்படி பேசுவோம். ஆனால் உண்மையிலுமே வாய்க்குள்ளே ஒரு வடை வச்சுக்கிட்டு பேசினா எப்படி பேசலாம்? நல்லா பேசலாம் சார். நல்லா பேசலாம் அப்படின்னு இருக்காங்க. வாயில் வடை வச்சுட்டு எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ரெடியா? இப்போ வந்து நம்ம கூட வந்து ஒரு அழகான ஒரு மாணவி இருக்காங்க. இப்போ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே, சார் நீங்கள் என்ன வடை என்ன சார், நீங்கள் எது கொடுத்தாலும் நாங்கள் தாராளமாக அப்படி டபக்குன்னு உள்ளே போட்டு நாங்கள் வடைக்கு பேசிகிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, போகலாமா? பாதி வடையை உடைங்க. இதுதான் அவங்க ஊரில் பாதி. இப்போ அந்த வடையை வாய்க்குள்ளே போடுங்க. வாய் பத்தாது சார். பத்திர வரையும் போடுங்க. வடை கொஞ்சம் தெரியுது, வெளியே தெரியுது, இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியுது. உடச்சே கீழே போட்டாங்க. சரி, ஓகே, போலாமா? உங்கள் பேர் சொல்லுங்க. சரி, ஓகே, உனக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? என்னது? என்ன சொல்ற? கரெக்டா சொல்லு. இல்ல, வாய்க்குள்ள வடைய வச்சுக்கினா வடைய பழையில கட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப அழகாக அருமையாக வந்து பேசினாங்க. நாங்கள் வாயில் வடை வச்சு மட்டும் பேச மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே சைக்கிளுக்கே புறாக்கே பில் அடிச்சுவீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து தண்ணியில் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க நம்மளுடைய கொங்கு மாணவிகள். இப்போ வந்து வாயில் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் எப்படி பேசுகிறோன்னு மட்டும் பாருங்கள். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நீச்சல் அடிச்சுட்டு தான் போவாங்க தண்ணியில். ஆனால் நாங்கள் வந்து அதுக்கே வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, ரெடியா? வாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. குடிக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம். ஓகே, அது முடிடுங்க. பிடிங்க. இப்போ என்ன பண்ணால் இப்படி திரும்பணும், அங்கே பார்க்கணும், சரியா? ஓகே, சொல்லுங்க. 2 என்னப்பா உள்ள என்னமோ மைக் டைசன் சண்டைலாம் கேட்குது. 2 ஐயோடிமா. ஓகே, போலாமா? சொல்லுங்க உங்க பேரு.
இல்ல மைக்கெல்லாம் ரசிக்குதா? என்ன பாமா பண்ற? என்ன பண்ற? சாரி சார், முழுங்கிட்டேன். தண்ணி திரும்ப கொடு. தண்ணி நிறைய ஊத்தணும், சரியா? ஆமா, கூப்பிட்டு ரெடியா? ஓகே, 2 ரன். என்னம்மா 2 ரன் எதுனா வர மாட்டேங்குது. சரி, ஓகே, அடுத்தது. போலாமா? ரெடியா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என்ன பாப்பா மைக்கில் முட்டெல்லாம் விடுற நீ பாப்பா? சரி, இப்படி திரும்பி அங்க பாரு, ஆடியன்ஸை பாரு. சொல்லுங்க. 8 ரன். முழுங்கிட்டியா? தண்ணி கொடுங்க. ரெடியா? ஓகே, ரெடியா இருக்காங்க. 2 ரன். அப்படின்னு குபீர்னு 4 சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அங்க பாரு. அம்மா கேம் அங்க பாரு. அம்மா கேம் ஸோ வெல்கம் பேக் விவர்ஸ். இது வந்துட்டு ஜெயம் டிவி வழங்கும் இது கல்லூரி. ஸோ இந்த பெண்கள் தினம் அதுமாக வந்துட்டு நம்மளுடைய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக நிறைய பேர் பண்ணாங்க. நிறைய மாணவிகள் பேசினாங்க. அது வந்து ஃபேஷன் ஷோலாம். அது எப்படி இருந்துச்சு? ஃபேஷன் ஷோலாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஷன் ஷோலாம் எப்படி இருந்துச்சு? எங்களுடைய சேலம் கொங்கு நாடு கல்லூரி மாணவிகள் வந்து ரொம்ப அழகாக சூப்பராகவே பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஜெயம் டிவி சார்பாகவும் ஜெயம் டிவி நிர்வாகம் சார்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். சேலம் கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார்பாக அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அவளை அவளாக ஏற்றுக்கொள்ளும் அவன்கள் வேண்டும்.